ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன த கேசஸ் ஆஃப் மிஸ்ட்ரி லேன் டெத் இஸ் லிசனிங்ன்ற ஒரு டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த அரோரா டீ கார்டன் மிஸ்ட்ரீஸ்னு ஒரு சீரியஸ் பார்த்தோம் இல்லீங்களா, அப்படியே அதே சாயல தாங்க இந்த படமும் இருக்கும். ஈவன் 2 படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி கூட சேம் தான். அப்புறம் படத்துக்குள்ளேயும் சரி, ஆரம்பத்துல ஒரு கொலை நடக்கிறதா இருக்கட்டும், அந்த கொலையை இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சில பேர் மேல சந்தேகப்பட்டு அவங்க பின்னால போறதா இருக்கட்டும், கடைசியா கில்லரை தட்டி தூக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஸ்டைல் தான். என்னதான் ஸ்டைல் ஒன்னா இருந்தாலும் கதை வேறையா இருக்கும் இல்லையா? சோ இந்த படத்தோட கதை என்ன, இதுல யாரை கொலை பண்ணப்படுறா, அந்த கொலையில யார் யார் மேல சந்தேகம் வருது, சந்தேகமா மட்டும் இல்லாம சின்ன சின்ன எவிடன்ஸ் ஆகவும் சேர ஒரு கணவன் மனைவி, அவங்க தான் படத்தோட ஹீரோயின். லாஸ்டா இவங்க உண்மையான கொலையாளியே குக்கி போட்டு தூக்குறத 4 ட்விஸ்டா இருந்தாலும் நறுக்கான ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. வாங்களேன், படத்துல அவங்க கில்லரை தூக்குறதுக்கு முன்னால நம்ம கில்லரை தூக்க முயற்சி பண்ணுவோம். படத்தை ஓபன் பண்ணா 1994 நள்ளிரவு நேரம், கையில துப்பாக்கியோட ஒரு பொண்ணை தட்டிட்டு இருந்த ஒருத்தவன் ஒரு பில்டிங் வாசல்ல அந்த பொண்ணை ஷூட்டும் பண்ணிடுறான். இங்க சீனை கட் பண்ணா இப்ப நம்ம விஷுவலா பார்த்த எல்லாமே ஒரு ஆடியோ பாட்காஸ்டா ஓடிட்டு இருக்கு. பாட்காஸ்ட்ல பேசுறது லாரல் ஜேம்ஸ் என்ற ஒரு லேடி ஆத்தர். இவங்க வேலையே ட்ரூ கிரைம்ஸ் பத்தி பாட்காஸ்ட்ல பேசுறது. இவங்க பாட்காஸ்ட் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். அது இல்லாம இவங்க ட்ரூ கிரைம்ஸ் பத்தி புக்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப நம்ம பார்த்தோமே ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ற மாதிரி, அது கூட 90sல நடந்த ட்ரூ கிரைம் தான். அந்த டைம்ல ராக்ஸ்டேல் கில்லர்ன்ற ஒருத்தவன் மொத்தம் 3 பொண்ணுங்களை தொடர் கொலை பண்ணிருக்கான். இப்போ வரைக்கும் அவன் போலீஸ்ட மாட்டல. அப்ப நடந்த அந்த கிரைம் பத்தின தகவல் லாரல் ஜேம்ஸ்க்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது போல. சோ அந்த கதையை ஒரு பாட்காஸ்டா எபிசோடா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்காஸ்ட ரொம்ப ஆர்வமா ஒரு கப்பல் கார்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தாங்க ஹீரோயின். இவங்களுக்குமே ட்ரூ கிரைம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் தீர்க்க முடியாத மர்மங்களை தீர்க்கறதுலயும் ஆர்வம் அதிகம். 2 பேரோட ப்ரொஃபஷனும் வேற. ஹீரோயின் லாயரா இருக்கா. இவங்க அம்மா தனியா ஒரு லாயர் கம்பெனியே வச்சிருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா இவரோட அறிவு திறமையை வச்சு குட்டி குட்டி ரோபோட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. என்னதான் இவங்களோட ப்ரொஃபஷன் வேறையா இருந்தாலும் நம்மளும் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி பல கேசஸ் சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள ஒத்து போகுது. இதுக்காக பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆவது எப்படின்னு கிளாஸ்லாம் போறாங்க. பட் அதுக்கு முன்னால இவங்க கார்ல உட்காந்து பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கப்போ கார் கிட்ட வந்த கிளாஸ் டீச்சர், எப்ப பாரு எதையாவது கேட்டுட்டே இருப்பீங்களாடா, கிளாஸுக்கு ஒரு ஐடியா இல்ல, அதை தூக்கி தூர கிடாசிட்டு கிளாஸுக்கு வாங்கடா அப்படின்னு திட்டிட்டு போக, அந்த ஆள் கிடக்குறாமா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நம்ம போறதுக்கு முன்னால எபிசோட கம்ப்ளீட்டா கேட்டுட்டு போவோம் அப்படின்னு ஹீரோ விட்ட இடத்துல இருந்து பாட்காஸ்ட் ப்ளே பண்ண, ராக்ஸ்டேல் கில்லர் பொண்ணை ஷூட் பண்ணா இல்லையா, ஷூட் பண்ணதும் அந்த பொண்ணுக்கு மேல ஒரு நோட்டை விட்டுட்டு போறான். அதுல டிஆர்கேன்னு அவனோட பேரை இனிஷியலா அவனே மென்ஷன் பண்ணிக்கிறான். இப்படி இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதும் ஹீரோயின் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் யோகா கிளாஸ்ல இருக்கப்போ யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு லேடி டீச்சர். இவங்களுமே யோகா சம்பந்தமா பாட்காஸ்ட் சேனல் ஒன்னு வச்சிருக்காங்க. இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு திடீர்னு உள்ள வந்த ஹீரோ அங்க ஒரு குட்டி கலவரம் பண்ண, ஏண்டா நடக்க பழகாத நாக்குப்பூச்சி, என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே வருவீங்களாடா, வெளியே போடா, பொண்டாட்டி தானே கொஞ்ச நேரத்துல வருவா அப்படின்னு பேசி டீச்சர் ஹீரோவை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேசிக்கிட்டே நடந்து வரப்போ ஹீரோயின் இவரோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தியை மீட் பண்றா. அந்த பொண்ணோட பேரு கிறிஸ்டின். ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே கிறிஸ்டின் வெளியூருக்கு போயிட்டா. இப்ப அவளோட அப்பா இறந்துட்டாருன்னதும் அவரோட பிசினஸ் எடுத்து நடத்துறதுக்காக மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கா போல. சோ பல நாள் நண்பிகள் மீட் பண்ணிக்கிட்டதும், அடடா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, பேசாம ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு நைட் என் வீட்டுக்கு வாயம்மா, எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான், நீயும் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா, எல்லாரும் கும்பலா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு கிறிஸ்டின் கூப்பிடுறா. ஹீரோயினும் வரதா ஒத்துக்கிறா. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட வீட்டுல ரொம்ப நாளா ஒரு எலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு வேற எலினா பயம். அதை பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இன்னும் பிடிச்ச பாடு இல்ல. இப்ப கூட ஹீரோ சாப்பிடறதுக்காக வச்சிருந்த ஒரு பொருளை எலி வந்து வேட்டையாடிட்டு போயிடுச்சு. வக்காலி, இந்த எலிக்கு ஒரு கேடுகால வரமாட்டேங்குதே அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு 2 பேரும் கிறிஸ்டினோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க போற டைமிங்ல கிறிஸ்டினோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, இனிமேல் தான் ஆளு வருவான். அது வரைக்கும் ஹீரோயின் கிறிஸ்டினோட தனியா பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ சும்மா வீட்டுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே நடந்து போறப்போ பாட்காஸ்ட்ல லாரல் ஜேம்ஸ்ன்ற ஒரு லேடி ஆத்தர் பேசினதா சொல்லியிருந்தோம்ல, அவங்க ராக்ஸ்டேல் கில்லரை பத்தி எழுதின புக் ஒண்ணு இங்க இருக்கு. வெறும் புக் மட்டும் இல்ல, லாரல் ஜேம்ஸ் அந்த புக்ல கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் 2 பேருக்குமே லாரல் ஜேம்ஸ்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்படிப்பட்டவங்க எழுதின புக்கு, அதுல அவங்க கையெழுத்து வேற இருக்கேன்னதும் ஹீரோவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். எப்படிமா இதுன்னு கிறிஸ்டின் கிட்ட கேட்டா, இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டருங்க, நான் என் அப்பாவோட பிசினஸ் எடுத்து நடத்துறதா சொல்லிருந்தேன்ல, எங்க பிசினஸே புக் பப்ளிஷிங் தான். சோ அவங்க எழுதின முக்காவாசி புக்கை நாங்க தான் பப்ளிஷ் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நீங்க 2 பேரும் அவங்கள தனியா பாக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு கிறிஸ்டின் இவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கும் போதே கிறிஸ்டினோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள வந்துடுறான். வரது யாரான்னு பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதுலயும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. இதுக்கு முன்னாலேயே இன்ஸ்பெக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு கேஸ இவங்க 2 பேரும் சால்வ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இவங்களோட அதிக பிரசங்கித்தனம் இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க மூஞ்ச காட்டி அனுப்ப முடியும். சோ அவங்கள்ட்ட சகஜமா சிரிச்சு பேசி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிளம்புறப்போ ஹீரோ கீழே தரையில இருந்து வாத்து பொம்மை கீச்செயின் போட்ட ஒரு சாவி எடுக்கிறாரு. இது கிறிஸ்டினோடது. அவ கம்பெனியோட லோகோவே வாத்து லோகோ தான். சோ அவளோட கீச்செயின்லயும் வாத்து பொம்மையை மாட்டிருக்கா. ஆக கீச்செயினை கொடுத்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம்
இன்னைக்கு நைட்டே லாரல் ஜேம்ஸ் என்ற ஆத்தரை இது வரைக்கும் வார்த்தையாகவே கேட்டுட்டு இருந்தோமே, இப்போதாங்க அந்த பேருக்கு சொந்தக்காரங்களை காட்டுறாங்க. லாரல் ஜேம்ஸ் அவங்களோட பாட்காஸ்ட்ல ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு பிரைவேட் ஸ்டுடியோவுக்கு வராங்க. பாட்காஸ்ட் சேனல் வச்சிருக்க நிறைய பேர் இந்த பிரைவேட் ஸ்டுடியோல தான் அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு ரெண்டுக்கு எடுத்து அவங்களோட பாட்காஸ்டுக்காக வாய்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ லாரல் ஜேம்ஸ் ரெண்டுக்கு எடுத்திருக்க டைம் நைட்டு 9 to 10. சோ அதுக்குள்ள உள்ள போயிடலாம்னு பார்த்தா ஏற்கனவே ரெண்டுக்கு எடுத்திருக்க ஒருத்தவன் ரூம்ல இருந்து வெளியே வராம கடு பேத்திட்டு இருக்கான். அவர் வேற யாரும் இல்லை, அரோரா டீ கார்டன் மிஸ்ட்ரீஸ்ல ஆர்த்தர் என்ற போலீஸ் கேரக்டர்ல வருவார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு. கொடுத்த டைம் முடிஞ்சா அவன் இன்னும் வெளியே வரலன்னதும் லாரல் ஜேம்ஸ் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு அதட்டிட்டு அப்புறம் வெளியே வந்த ஆர்த்தர் கிட்ட, ஏண்டா எவர் கிரீன் பவர் பாண்டி, உங்க அப்பா விட்டு காசை போட்டு ஸ்டுடியோ கட்டின மாதிரி ரூமுக்குள்ள போனா உள்ளேயே தங்கிடுவேடா, உனக்கு அப்புறம் வேற யாரும் வந்து வேலை செய்ய வேணாம், தச்சு வெளியே போ அப்படின்னு அவன் அனுப்பிட்டு லாரல் ஜேம்ஸ் தனியா அந்த ரூமுக்குள்ள போய் உட்காடுறாங்க. நைட்டு டைம் ஆயிடுச்சு. சோ மேனேஜரும் அவங்கள தனியா விட்டுட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். இவங்க ரொம்ப நாளா ராக்ஸ்டைல் கில்லரோட கதையை தானே பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதோட கடைசி எபிசோடு, அதுவும் முக்கியமான எபிசோடு. ராக்ஸ்டைல் கில்லர் 3 பொண்ணுங்களை 90s டைமிங்ல கொலை பண்ணான்றதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனா அவனோட அடையாளம் இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. இந்த எபிசோட்ல லாரல் ஜேம்ஸ் ராக்ஸ்டைல் கில்லரோட அடையாளத்தை பத்தியும் அந்த கில்லரோட பின்னணியில இருக்க ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பத்தியும் மக்களுக்கு சொல்ல போறதா பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு முகம் தெரியாத மாதிரி உடம்பு முழுக்க கவர் பண்ணிக்கிட்டு கையில துப்பாக்கியோட இங்க வந்த ஒரு ஆள் துப்பாக்கியில சைலன்சரை மாட்டி சத்தமே இல்லாம லாரல் ஜேம்ஸோட கதையை முடிச்சிடறான். அது மட்டும் இல்ல, கொலை பண்ணதும் எப்படி 90sல கொலை பண்ண ராக்ஸ்டைல் கில்லர் கொலை பண்ற ஆளுங்களுக்கு மேல ஒரு நோட்டை வச்சு அதுல TRKன்னு அவனோட இனிஷியலை மென்ஷன் பண்ணுவான். இப்ப லாரலை கொலை பண்ணவனும் அவங்களுக்கு மேல TRKன்னு மென்ஷன் ஆயிருக்க ஒரு நோட்டை வச்சுட்டு போறான். சோ பல வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண அதே ராக்ஸ்டைல் கில்லர் தானே இவனா இருக்கணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து இப்ப ஏன் லாரலை கொலை பண்ணான்னு தெரியல. இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் இந்த கேஸ் இன்ஸ்பெக்டரோட கைக்கு தான் வருது. கொலை பண்ணப்பட்டிருக்க லாரல் ஜேம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆத்தர், அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயம் வெளியே வந்ததுல ஏற்கனவே பெரிய சிக்கல். கூடிய சீக்கிரத்துல கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட்டுட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ இன்ஸ்பெக்டரோட ஹெட், ஏன்பா உனக்கு தெரியாது ஒன்னும் இல்ல, அது என்ன ஏதுன்னு பார்த்து சட்டுப்புடன் முடிச்சு விடு, ஸ்டுடியோல தானே கொலை நடந்திருக்கு, கேமராவும் வேற வேலை செய்யலன்னு சொல்ற, சரி இந்த ஸ்டுடியோவுக்கு யார் யாரெல்லாம் வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்களோ எல்லாரையும் ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்து விசாரி, நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு ஹெட் சொல்லிட்டு இருக்க. இந்த கேப்ல டிவி நியூஸை வச்சு ஒரு பக்கம் ஹீரோ இன்னொரு பக்கம் ஹீரோயின். லாரல் ஜேம்ஸ் கொலை பண்ணப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதோட அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஸ்டுடியோவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து தனித்தனியா விசாரிக்கிறாரு. ஒன்னு அந்த ஸ்டுடியோவோட மேனேஜர், இன்னொன்னு லாரல் ஜேம்ஸ் போன சமயத்துல அங்க இருந்த ஆத்தர், மூணாவது கேட்டின்ற ஒரு பொண்ணு, நாலாவது யோகா டீச்சர்னு ஒருத்தவங்களை பார்த்திருந்தோமே அவங்க, அடுத்து யானைக்காது வச்ச ஒரு பானை மூஞ்சன். இவன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீதியா பாட்காஸ்ட் பண்ணுவான் போல, அதனால தன்னைத்தானே ஏலியன் நினைச்சுக்கிட்டு அந்த கெட்டப்லயே சுத்திட்டு இருக்கான். இப்படி இத்தனை பேரை கூட்டிட்டு வந்து தனித்தனியா டிசைனா இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டு பார்த்தோம். அதுங்களா எந்த கிரகத்துல இருந்து வந்துச்சுங்கன்னே தெரியல. அவங்க பேசுற எதுவுமே இன்ஸ்பெக்டருக்கு புரியல. சோ அவங்கள்ட்ட ஈடு கொடுத்து பேச முடியலன்னதும் இந்த நிலைமையில நான் என்னங்க பண்றதுன்னு இன்ஸ்பெக்டர் ஹெட் கிட்ட போய் ஒப்பாரி வச்சா, டேய் நீ ஒரு இன்ஸ்பெக்டர்டா, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோடா, சாட்சிகளை விசாரிக்க முடியலன்னு வெக்கமே இல்லாம வந்து சொல்ற, ஒன்னால அவங்க பேசுறத புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன, அவங்க பேசுறத யார் புரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு ஹெட் சொன்னதும் இன்ஸ்பெக்டரோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிற 2 பேரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான். இந்த சரியான பைத்தியங்களை சமாளிக்க அந்த சரியாகாத பைத்தியங்களை கூட்டிட்டு வந்தாதான் உண்டுன்னு அடுத்த சீன்லயே இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. போன தடவை அவங்க ஒரு கேஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அதோட இவனுங்க தொல்லை முடிஞ்சது, இனிமேல் இவனுங்க பக்கமே திரும்ப கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப இவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. சோ சொல்ல வந்த விஷயத்தை தயங்கி சொன்னதும் ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன ஆகுஜாலுன்றீங்க, டோரா பூஜி ஜெயிச்சுட்டா ஒரு ஸ்டெப்பை போடுமே, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அந்த மாதிரி இதுங்க 2 ஒரு ஸ்டெப்பை போட பார்க்க முடியலடா சாமின்னு தலையில அடிச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டரும் இவங்களோட வீட்டுக்குள்ள போய் இப்ப லாரல் ஜேம்ஸை கொலை பண்ணது ராக்ஸ்டைல் கில்லர்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நோட்டை வச்சு. சோ அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாமே இவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அதெல்லாம் நடந்தது 90s டைமிங்ல. சோ கேஸ் டீடைல் எதையும் இவங்க டிஜிட்டலைஸா சேவ் பண்ணி வைக்கல, எல்லாமே ஹார்ட் காப்பியா தான் இருக்கு. இதுல 100% தகவல் இருக்குமான்னு தெரியாது, நிறைய மிஸ் ஆயிருக்கதா வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, லாரல் ஜேம்ஸ் இது வரைக்கும் அவங்களோட பாட்காஸ்ட்ல என்னென்ன பேசிருக்காங்களோ அது ப்ளூப்பரா இருக்கட்டும், இல்ல அவங்க நார்மலா பேசினதா இருக்கட்டும், இல்ல எபிசோட்ல வந்ததா இருக்கட்டும், அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா கொலை நடக்கிறப்போ ரெக்கார்டான ஆடியோ வரைக்கும் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் எடுத்து வந்து இவங்கள்ட்ட கொடுத்துறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஆடியோ ஃபைல்ஸை கேட்கறதுக்கு முன்னால நோட்டீஸ் போர்ட்ல ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. 90sல ராக்ஸ்டைல் கில்லரால இறந்து போனது 3 பொண்ணுங்க. அவங்க எந்த ஆர்டர்ல கொலை பண்ணப்பட்டாங்களோ அந்த ஆர்டர்ல அவங்களோட போட்டோவை நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு கில்லர் தான் யாருன்னு தெரியலையே, சோ கேள்விக்குறி போட்டு இதுதான் கில்லரோட போட்டோன்னு மாட்டி அதுக்கு கீழே லாரல் ஜேம்ஸோட கொலையில
யார் யார் மேல சந்தேகப்படுறாங்களோ அதான் மேனேஜர், யோகா டீச்சர், கேட்டின்ற பொண்ணு, ஆர்த்தர், அப்புறம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பைத்தியம், இந்த 5 பேரோட போட்டோவையும் கீழே ஒட்டிட்டு இந்த 5 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் ராக்ஸ்டைல் கில்லரா இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தவங்க அப்படியே அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு போய் 5 பேரையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கஷ்டப்பட்ட அளவுக்குலாம் இவங்க கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா அவங்க 5 பேரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க விவகாரமா பேசினா இவங்க வில்லங்கமா பேசி ஆஃப் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் கரெக்டா பிடிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது, கொலை நடந்த டைமிங்ல 5 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, என்கொயரி பண்ணாதான் தெரியும். அடுத்து லாரல் யார்கிட்டயுமே நல்ல விதமா பழக்க வழக்க வச்சுக்கிட்டதே இல்ல போல. எப்ப பார்த்தாலும் ஒரு ஹெட் வெயிட்டோட, ஒரு அகங்காரமா, ஒரு தெனாவட்டாவே தான் பேசி பழகி இருக்காங்க. இத ஒவ்வொருத்தவங்களா சொல்லி கேட்டுக்கிட்டே யோகா டீச்சரும் சொல்லி கேட்டுட்டு இருக்க சமயத்துல அவங்களோட பேக்ல வீசிங்காக பஃபோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது இருக்கிறத ஹீரோ எதிர்ச்சியா நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் லாஸ்டா கேட்டிக்கிட்ட, சரிமா நீ இந்த கொலையை பண்ணலன்னு சொல்ற, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க லாரலை கொலை பண்ணிருக்க சான்ஸ் உண்டுன்னு உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு இவகிட்ட கேட்டதும், எனக்கு தெரிஞ்சுங்க லாரலுக்கு எக்ஸ் ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் இருக்கான். லாரல்லாம் என்கிட்ட பேசுறதே குதிரை கொம்பு, அதையும் மீறி ஒரே ஒரு நாள் என்கிட்ட பேசினாங்க. அப்ப அவங்க சொன்ன விஷயம் லாரலுக்கும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் அடிக்கடி உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க வேணும்னா அவங்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு கேட்டி சொல்றா. உடனே ஹீரோ, ஹீரோயின், இன்ஸ்பெக்டர் 3 பேரும் எக்ஸ் ஹஸ்பண்டோட டீடைல் எடுத்து பார்த்தா கேட்டி சொன்ன மாதிரியே அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்படி டிவோர்ஸ் ஆகியும் இவனால எனக்கு ஆபத்து இருக்கு, சோ இவனை என் பக்கத்துல நெருங்கவே விடாதீங்க அப்படின்னு எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு எதிரா லாரல் கோர்ட்ல ஒரு ஆர்டரை வாங்கி இருக்காங்க. இதுல இருந்தே எக்ஸ் ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வருது இல்ல, சோ நாளைக்கு நான் அவனை மீட் பண்ணி கேட்க வேண்டியதை கேட்டுக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னா, ஜி ஜி நாஜி இந்த கேஸ்ல ஹெல்ப் வேணும்னு நீங்க தானே எங்களை கூப்பிட்டீங்க, அப்புறம் நாளைக்கு போறப்போ நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா என்ன அர்த்தம், நாங்களும் வரோம் ஜி அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கெஞ்சின்னு கெஞ்சினதுல, சரி நான் தாரோட வீட்டு அட்ரஸ் அனுப்புறேன், ஆனா நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள போகணும், இல்லனா பொல்லந்துடுவோம் அவங்கள அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சொல்லி அனுப்பியும் இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இவங்களால வெயிட் பண்ண முடியல. சரி அவர் வீட்டுக்குள்ள தானே போக கூடாதுன்னு சொன்னாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டில ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் தன்னை ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கப்பல்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பொறுமையா குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நெருங்கி போக அவங்கல மாட்டக்கூடாதோ அவங்கலயே மாட்டிக்கிறாங்க. அதாவது எக்ஸஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் பாத்துறான். அந்த ஆள் பாக்கிறதுக்கு தாங்க அப்டேட் பண்ண அண்டர்டேக்கர் மாதிரி வெளியே கரடு முரடா இருக்கான். ஆனா அவன் பேச்சு அந்த மாதிரி இல்ல. பார்த்த 2 பேரையும் சிரிச்ச முகத்தோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு பிஸ்கெட்லாம் கொடுத்து இவங்க எதுக்காக வந்தாங்கன்றத அந்த ஆளே சொல்றான். தெரியுது என் எக்ஸ் பொண்டாட்டி செத்துட்டா, எனக்கு அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னால அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு வேற கோர்ட்ல ஆர்டர் வாங்கி வச்சிருக்கா, அப்புறம் அவளை கொலை பண்ணிருக்காங்கன்னா நான் தானே சஸ்பெக்ட் நம்பர் 1 இருப்பேன், அதுக்கு தானே என்ன தேடியே வந்திருக்கீங்க, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்ற கேப்லயே வெளியே கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. திறந்து பார்த்தா அங்க நிக்கிறது இன்ஸ்பெக்டர். ஐயோ இந்த ஆள் வேற உள்ள போகாதன்னு சொல்லியும் நம்ம உள்ள வந்துட்டோமே, என்ன கழுவி ஊத்த போறான்னு தெரியலடான்னு ஹீரோ தான் போய் கதவை திறக்கிறாரு. உங்க ஐம்புலன்னு அடக்கிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க, உங்களை வச்சு ஊருகா கூட போட முடியாதரா அப்படின்னு பச்சை பச்சையா கேட்டுக்கிட்டு இவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அடுத்து 3 பேருமா சேர்ந்து ஏன் இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆச்சு, எதனால இவனால லாரலுக்கு ஆபத்து இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டதும், சொப்பா இன்னுமாங்க அவ சொல்றதை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, அவளா மைனா படத்துல வர வில்லி கேரக்டர் மாதிரிங்க, சுத்தி இருக்க எல்லாரையும் பாடா படுத்துவா, ஏதோ ஆண்டவனா பார்த்து அவளுக்கு கதை சொல்ற டேலண்ட கொடுத்துருக்கான், எனக்கு அது மட்டும் இருந்தா போதும், மிச்சபடி வேற யாருமே எனக்கு தேவையில்லைன்னு அந்த காரணத்துக்காக தான் என்கிட்ட அவ டிவோர்ஸே கேட்டா, நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் உடனே என்னால ஆபத்து இருக்கு, இவன் என்ன கொலை பண்ணிடுவான்ற அளவுக்கு என் பேரை கெடுத்து எனக்கு எதிராக கோர்ட்ல ஆர்டரே வாங்கிட்டானா பாத்துக்கோங்களேன். இதை நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த டைம்ல மேக்ஸ்வெல்ன்ற ஒரு போலீஸ் இருந்தாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், அவரே லாரலோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துவாரு இப்படின்னு எக்ஸ் ஹஸ்பண்ட் புதுசா ஒரு போலீஸோட பேரை உள்ள எடுத்துட்டு வரான். இது எல்லாத்தையும் மீறி எக்ஸ் ஹஸ்பண்டே ஷாக் ஆன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா, இவ்வளவு நாளா எனக்கு நானே ராணி ஓரமா போனின்னு தெனாவட்டா சுத்திட்டு இருந்த லாரல் திடீர்னு 2 வாரத்துக்கு முன்னால எக்ஸ் ஹஸ்பண்ட வந்து மீட் பண்ணி அப்படியே அவங்க கேரக்டருக்கு ஆப்போசிட்டான தோரணையில, நான் உன்னோட பேரை கெடுக்கிற மாதிரி உனக்கு நிறைய பண்ணிட்டேன், எல்லாம் என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது ஏன்றது இப்போ வரைக்குமே எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு புரியவும் இல்ல தெரியவும் இல்ல. மொத்தத்துல இவன் இந்த கொலையை பண்ணலையா, கொலை நடந்த டைமிங்ல வேற எங்கேயோ இருந்ததா சொல்றான், அதுக்கான ஆதாரமும் இருக்கு. சோ அவனை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் மேக்ஸ்வெல்ன்ற ஒரு போலீஸோட பேரை சொன்னான்ல, அவர் ஒரு போலீஸ்ன்றதுனால அவரை ஹீரோ ஹீரோயின் தனியா போய் விசாரிக்கிறப்போ இவங்களுக்கு பெருசா எந்த டேஞ்சரும் வரப்போறது இல்ல. சோ நீங்க அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை போய் விசாரிக்கிற வழியை பாருங்க, நான் வேற வழியில என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு வேலையை கொடுத்துட்டு போனதும் அதோட வீட்டுக்கு போன நம்ம ஆளுங்க இது வரைக்குமே லாரலோட கொலை நடந்தப்போ ரெக்கார்டான ஆடியோவே அவங்க கேட்கவே இல்லைல்ல, இப்பதான் அந்த ஆடியோ கேக்குறாங்க. அதுல லாரல் ராக்ஸ்டைல் கில்லரோட அடையாளத்தை பத்தி டில் டேட் வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. பட் அவங்களோட பாட்காஸ்ட்ல நான் இன்னைக்கு ராக்ஸ்டைல் கில்லரோட அடையாளத்தை ரிவீல் பண்ண போறதா சொல்றாங்களே, சொல்லி அடுத்த செகண்ட் அவங்க மேல கன் ஷாட் படுது. சோ இந்த ஆடியோ கேட்டதை வச்சு லாரலுக்கு ராக்ஸ்டைல் கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க அவனோட அடையாளத்தை வெளியே விட்டுட்டா இவ்வளவு நாளா சுதந்திரமா சுத்திட்டு இருக்க ராக்ஸ்டைல் கில்லருக்கு பிரச்சனை தானே, அப்ப தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் லாரல் ராக்ஸ்டைல் கில்லர் யாருன்னு வெளியே சொல்றதுக்கு முன்னால அவனே டைரக்டா வந்து லாரல போட்டு தள்ளி இருக்கான். அப்படி
அப்படின்னு ஒரு கணிப்புக்கு வந்து சரி திரும்ப நம்ம கிரைம் நடந்த இடத்துக்கு போவோம், அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம்னு நைட்டு ஹீரோ ஹீரோயின் கிரைம் நடந்த ஸ்டுடியோவுக்கு வராங்க. அப்ப ஏற்கனவே அங்க ரெக்கார்டிங்ல இருந்த கேட்டி திடீர்னு அவர் ரூம்ல இருந்து லபோதிபான் கத்திக்கிட்டு வெளியே ஓடி வரா. நான் ராக் ஸ்டைல் கில்லரை பார்த்தேன், அவன் என்ன கொலை பண்ண வந்தான், நான் கத்துனதும் அவன் அந்த வழியா ஓடிட்டான் அப்படி இப்படி நீ இன்னொன்னமோ சொல்றா. உடனே இன்ஸ்பெக்டரும் இங்க வந்து அவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. அந்த கேப்ல ஹீரோயின் எதாச்சியா வெளியே திரும்பி பாக்குறா. அங்க பிரஸ் ஆளுங்களாம் ஸ்டுடியோவை பார்த்த மாதிரி கேமரா வச்சுக்கிட்டு நடந்த லாரலோட கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வரும்போதே அவங்கள பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பா. எதுக்கும் கேட்டி சொல்றது உண்மையான கொஞ்சம் செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு வெளியே வந்த ஹீரோயின் பிரஸ் ஆளுங்கள்ட்ட உங்க கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோவை நான் ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு அதை பார்த்ததும் ஒரு அசட்டுத்தனமான லுக்கோட திரும்ப உள்ள வந்து நான் கேட்டிக்கிட்ட தனியா பேசணும்னு அவளை உள்ள கூட்டிட்டு போனவ, ஏண்டி குடிமி வச்ச குண்டூசி என்கிட்டயும் பித்தலாட்டத்தை காட்டுற பத்தியா, இப்பதான் நான் வெளியே வீடியோவை செக் பண்ணேன். நாங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாலேயும் சரி, நாங்க இந்த இடத்துக்கு வந்து 15 நிமிஷம் கழிச்சும் சரி, நீ சொல்ற மாதிரி ராக் ஸ்டைல் கில்லர் இந்த பில்டிங்குள்ள வரவே இல்ல. அப்புறம் எப்படி நீ அவனை பாத்திருப்ப? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லனா மானங்கெட்டு போயிடுன்னு மிரட்டினதும் கேட்டியும் உண்மையை ஒத்துக்கிறா. நீங்களே பாக்குறீங்கல்ல ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் எத்தனை பேர் நடத்துறாங்கன்னு. நானும் அதே ஜேனர்ல பாட்காஸ்ட் நடத்துறவதான். இவனுங்க கூட போட்டி போட்டு என்னால முடியலங்க. சரி அதான் நானே ஒரு கதையை உருவாக்கி அதை ட்ரூ கிரைம்னு சொல்லி பாட்காஸ்டா போட்டு பேரு புகழ் வாங்கிக்கலான்னு இப்படி ஒரு சில்லற வேலையை பார்த்தேன் இப்படின்னு கேட்டி நடந்ததை சொல்லவே தப்புமா, உண்மையாகவே நடந்ததை சொல்றது பேர் தான் ட்ரூ கிரைம். நீயா உன்னை உருவாக்கி அதை மக்கள் கிட்ட அடிச்சு விடுறது ட்ரூ கிரைம் இல்ல. அப்படி அடிச்சு விட்டதுனால உனக்கு வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாலாம் இருக்காதுமா. அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணாத. இப்ப வா நடந்த உண்மையை நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டியை கூட்டிட்டு போறா. இதோட இந்த சீன் முடியுது. அப்படியே அடுத்தடுத்த சீன்ல நான் அந்த ஓப்பனிங்லேயே சொன்னேனே ஹீரோ ஹீரோயினோட வீட்டுல எலி தொல்லை ஒண்ணு அதிகமா இருக்குன்ட்டு நம்ம ஆளுங்க அந்த எலியை பிடிக்கிறதுக்காக இன்னும் டிராப்பியோ பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது கூடவே கேஸையும் சால்வ் பண்ணி ஆகணுமே. சோ லாரல் கொலை பண்ணப்பட்டப்போ ரெக்கார்ட் ஆன ஆடியோவை இப்ப மறுபடியும் பெரிய ஸ்பீக்கர்ல கேட்டு பார்ப்போம். மேபி அந்த வீடியோல சின்னதா ஏதாவது ஒரு சவுண்ட் இருந்து அதை அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப பெரிய ஸ்பீக்கர்ல கேட்டா அது தெரிய வரலாம் இல்லையா. சோ ஹீரோ பெரிய ஸ்பீக்கர் ஒன்னு ரெடி பண்ணி ஹீரோயினோட சேர்ந்து அந்த ஆடியோவை பிளே பண்றப்போ இங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ஆடியோல ராக் ஸ்டைல் கில்லரோட அடையாளத்தை ரிவீல் பண்ண போறதா லாரல் சொல்றாங்க. உடனே அவங்களை யாரோ துப்பாக்கியால சுடுறாங்க. கன் ஃபயர் ஆகிற சவுண்டும் ஆடியோல கேக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கேக்குது பாருங்க. இந்த சவுண்டை இவங்க இப்பதான் நோட் பண்றாங்க. அதை கேட்கறதுக்கு நார்மலா நம்ம தும்முனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல இப்படி சொல்றதை விட வீசிங் இருக்கவங்க வீசிங் வரும்பொழுது தும்புவாங்கல்ல, எக்ஸாக்டா அதே மாதிரிதான் இருக்கு. இவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வீசிங் இருக்க ஒரே ஆள்னா அது யோகா டீச்சர் தானே. அவங்களோட பேக்ல பஃப் இருக்கிறதெல்லாம் கூட ஹீரோ பார்த்தாரே. கொக்கா மக்கா அவ தாண்டா உண்மையான ராக் ஸ்டைல் கில்லர், இவ தாண்டா லாரல கொலை பண்ணிருக்கா அப்படின்னு அவளை மெயின் சஸ்பெக்ட் ஆக்கி இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போமேன்னு மறுநாள் ஹீரோ ஹீரோயினா அவங்களோட யோகா கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ டீச்சரை டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. டென்ஷனோட டென்ஷனா சேர்ந்து அவங்களுக்கு வீசிங்கும் வருது. அப்ப அவங்க தும்புற சவுண்ட் ஆடியோட லாஸ்ட்ல என்ன சவுண்ட் கேட்டுச்சோ அதோட ஒத்து போகுது. இதுக்கு மேல என்ன டவுட், இவ தாண்டா கில்லி அப்படின்னு முடிவே எடுத்து 2 பேரும் விஷயத்தை எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னா தக்காளி 2 பேருக்குமே ஒரு பெரிய பல்பு. இவங்க நினைச்ச மாதிரி டீச்சர் உண்மையான கில்லி இல்ல. ஏன்னா கொலை நடந்தப்போ அவங்க வேற ஒரு இடத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கான வீடியோ எவிடன்ஸே இருக்கு. சோ நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இன்ஸ்பெக்டர் சொன்ன கையோட இறந்து போன லாரலுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அது இப்ப இருக்கிறதும் இன்ஸ்பெக்டரோட டேபிள்ல தான். அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட எடுத்து பார்க்க சொல்லிக்கிட்டே கூடுதலா இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட. இறந்து போன லாரல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க இறந்து போனது கன்ஷாட்னால தான், அது கிளியர். பட் லாரல் இப்ப கொலை பண்ணப்படலனாலும் அடுத்த 3 மாசத்துல அவங்களே இறந்து போயிருப்பாங்களாம். ஏன்னா லாரலுக்கு கேன்சர் இருந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டர் காட்டினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஹீரோயினுக்கு புரியுது. சில சீனுக்கு முன்னால நல்லா நவீன நம்பியார் மாதிரி ஒருத்தரை பார்த்திருந்தோமே லாரலோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு, அவர் கூட ஒன்னு சொல்லியிருந்தாரு பாருங்க. என்னன்னே தெரியலங்க, 2 வாரத்துக்கு முன்னால திமுரும் தெனாவட்டமா சுத்திட்டு இருந்த என் எக்ஸ் பொண்டாட்டி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான்ட்டு. எந்த ஒரு மனுஷனுக்கு நம்ம சாக போறோம்னு தெரியுதோ அப்பதானே அவன் வாழ்க்கையில பண்ண எல்லா தப்பையும் உணருவான். அப்படி லாரலுக்கு கேன்சர் வந்து அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள ஒரு ஒளி தெரிஞ்சு இவங்க யார் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, ராக் ஸ்டைல் கில்லர் லாரலை கொலை பண்ணிட்டு அவங்களுக்கு மேல ஒரு நோட்டை வச்சுட்டு போனான், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னால 90s டைமிங்ல அவன் பண்ண 3 கொலையிலையும் நோட்டை விட்டுட்டு போனதா லாரல் அவங்களோட பாட்காஸ்ட்ல சொல்லிருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ராக் ஸ்டைல் கில்லரோட கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்தாருல்ல, அதுல நடந்த 3 கொலையிலையும் எந்த கொலையிலையுமே கில்லர் நோட்டை விட்டுட்டு போனதா ஸ்டேட்மெண்டா கூட இல்ல. சோ அது என்ன கதைன்னு புரியாம இன்ஸ்பெக்டர் ஜி எனக்கு அது ஒண்ணுதான் சுத்தமா புரியல. நீங்க என்ன பண்றீங்க? கில்லர் 90s டைமிங்ல 3 கொலை பண்ணான்ல, அவன் பண்ண 3 கொலையிலையும் நோட் எதுவும் விட்டுட்டு போயிருக்கானான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்ச ஹீரோயின் அடுத்து ஹீரோவோட சேர்ந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் யோகா டீச்சர் தான் கில்லியா இருப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா அது இல்லன்னு ஆயிடுச்சு. அடுத்து யாரடா தேடி போறதுன்னு யோசிக்கிறப்போ எக்ஸ் ஹஸ்பண்ட் மேக்ஸ்வெல்ன்ற ஒரு போலீஸோட பேரை சொன்னானே, இன்னமும் அவரை பத்தின எந்த தகவலையும் இவங்க தெரிஞ்சுக்கல இல்லையா? சோ மேக்ஸ்வெல்ல பத்தி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ராக் ஸ்டைல் கில்லர் எப்ப தலை தூக்குனானோ, அதாவது 90s டைமிங்ல அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது மேக்ஸ்வெல் தான். அதே டைம் ரிப்போர்ட்டரா இருந்த லாரல் அந்த கேஸ் சம்பந்தமா நிறைய
நிறைய ஆர்டிகல் எழுதி வெளியே விட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம ஊர்ல சீரியல் கொலை ஆரம்பிச்சிருக்குன்றது, இன்னொன்னு நடக்கிற சீரியல் கொலையில இவன் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் போலீஸ் கிட்ட இருந்திருக்கு. ஆனா அது நடுவுல காணாம போச்சு. இத தொலைச்சதுக்கு முக்கிய காரணம் மேக்ஸ்வெல் தான் அப்படின்றதையும் சேர்த்து எழுதிருக்காங்க. இந்த ஆர்டிகல் வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே மேக்ஸ்வெலோட மான மரியாதைலாம் போய் அவரை போலீஸ் வேலையில இருந்தே தூக்கிட்டாங்க. போதுமே, இது போதுமே. தாம் பேரை கெடுத்ததுக்கு மேக்ஸ்வெல் லாரலை கொலை பண்றதுக்கு இந்த ஒரு காரணம் பத்தாதா? சோ இதனாலேயே மேக்ஸ்வெல்ல மெயின் சஸ்பெக்ட் ஆக்கி அவர்கிட்ட விசாரிக்கலாம்னு அவர் இப்ப எங்க தங்கியிருக்காருன்னு செக் பண்ணா அவர் தங்கி இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட்ல. நாளைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் கிளாஸ் ஒண்ணு நடக்க போதாம். இதை இன்டர்நெட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்ததும் டான்ஸ் கிளாஸுக்கு எந்த டீச்சர் சொல்லி கொடுக்க வர போறாங்களோ அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ற மாதிரி பண்ணி, நாளைக்கு கிளாஸ்லாம் ஒண்ணும் இல்லங்க, நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் அபார்ட்மெண்ட்டுக்கு டீச்சர் கால் பண்ற மாதிரி பண்ண ஹீரோயின், நான் அந்த டீச்சரோட ஆபீஸ்ல இருந்து பேசுறேன், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால அவங்களால வர முடியாதான், அவங்களோட அசிஸ்டன்டான ஹீரோயின் அனுப்புறதா சொல்லிருக்காங்க, நீங்க அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட பேரையும் சொல்லிட்டு அடுத்த நாள் அபார்ட்மெண்ட்டுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியே போறாங்க. எதுக்காக போயிருக்காலோ அதுக்காக கொஞ்சமாச்சும் நடிச்சாகணும்ல. சோ போனதும் அடிச்சு புடிச்சு மேக்ஸ்வெல்ல மீட் பண்ணாம டான்ஸ் கத்துக்க ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் ஆடி காட்டிட்டு அவங்களை குதூகலப்படுத்தினதோட ரெண்டு பேரும் மேக்ஸ்வெலோட ரூமுக்கு போறாங்க. மேக்ஸ்வெல் கிட்ட இவங்க விசாரிக்கிறப்ப தாங்க படத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். என்னன்னா 90ஸ்ல ராக் ஸ்டைல் கில்லர்னு ஒருத்தவன் இருந்தான். அவன் இது வரைக்கும் 3 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான். பண்ற ஒரு கொலையிலையும் ஒரு நோட்டை விரிட்டு போவான் அப்படின்னு லாரல் அவங்களோட பாட்காஸ்ட்ல என்னென்னமோ சொல்லியிருந்தாங்கல்ல. அதெல்லாம் கூட இப்போ கொலை நடந்த டைமிங்லயும் சீரியல் கொலை நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு, இத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு லாரல் ஆர்டிகல் எழுதி வெளியே விட்டாங்களே. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நடக்கிறது ஒரு சீரியல் கொலை, ஒரே ஆள் தான் இந்த 3 கொலையையும் பண்ணான்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லலன்றது மீன்ஸ் அது சீரியல் கொலையே இல்ல. போலீஸால அந்த 3 கொலையையும் லிங்க் பண்ணவே முடியல. அதெல்லாம் யாரோ தனித்தனியா பண்ண கொலை. இப்படிப்பட்ட சமயத்துல நடக்கிறது சீரியல் கொலைன்னு முதல்ல ஆர்டிகல்ல பதிவு பண்ணதே லாரல் தான். கொலையை பத்தி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போலீஸ் அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு அவ இஷ்டத்துக்கு எழுதி தள்ளியிருக்கா. அவ சொன்னதை வச்சுதான் போலீஸே நம்பிட்டாங்க. சரி இது சீரியல் கொலை தான் போல, நம்ம தான் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கோம்ட்டு. அப்படி பார்த்தா நம்மளை விட லாரலுக்கு தான் இதை பத்தி நிறைய தெரியுது. சோ அவகிட்டே போய் ஹெல்ப் கேட்டுருவோமே அப்படின்னு எப்படி இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் கேட்டாரு. அதே மாதிரி அப்போ மேக்ஸ்வெல் கேஸ் டீடைல், அந்த கேஸ்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் லாரல் கிட்ட கொடுத்து இது மூலமா உங்களுக்கு கில்லர் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு உதவி கேட்டிருக்காரு. இவங்களும் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கேஸ் டீடைல கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேஸ் டீடைலோட இருந்த எவிடன்ஸ் காணாம போயிடுச்சு. அத லாரல் தான் திருடி இருக்காங்க. இதை எப்படி மேக்ஸ்வெல் கன்ஃபார்மா சொல்றாருன்னா, லாரல் எப்படி அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட 2 வாரத்துக்கு முன்னால போய் மன்னிப்பு கேட்டாலோ அதே மாதிரி மேக்ஸ்வெல் கிட்டையும் 2 வாரத்துக்கு முன்னால வந்து அன்னைக்கு அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் தான் திருடினேன், நானே திருடிட்டு போலீஸ் அதை தொலைச்சிட்டாங்கன்னு ஆர்டிகலா போட்டுட்டேன், இதனால உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுல்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்கா. இந்த கதையில இருந்து நமக்கு புரியுற ஒரே விஷயம், ராக் ஸ்டைல் கில்லர்ன்ற ஒருத்தவன் இல்லவே இல்ல. 90ஸ்ல நடந்த 3 பொண்ணுங்களோட கொலையும் தனித்தனி கொலை. பட் இந்த 60 வயசு அருந்ததி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல லாரல், அது அதோட செயலாபத்துக்காக தாம் பேர் வாங்கிக்கணும்ன்றதுக்காக ராக் ஸ்டைல் கில்லர்ன்ற ஒரு ஆளை இதுவே உருவாக்கி நடக்கிறத சீரியல் கொலை மாதிரியும் இதோட கற்பனைக்கு என்னென்னலாம் கதை தோணி இருக்கோ அதை ஆர்டிகலா போட்டு எல்லாத்தையும் உண்மையாக்கி இருக்கு. சப்போஸ் லாரல் மட்டும் அந்த எவிடன்ஸை திருடலன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துல போலீஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு எவிடன்ஸும் ஒரு கொலையில கிடைச்சது. அந்த எவிடன்ஸை வச்சே தனித்தனி கொலைகாரனை தட்டி தூக்கி இருப்பாங்கல்ல, அது நடந்துட்டா நம்ம பிளான் போயிடுமேன்றதுக்காகத்தான் லாரல் அந்த எவிடன்ஸை திருடி இருக்கா. மிச்சபடி நடக்கிற ஒரு கொலையிலையும் கில்லர் ஒரு நோட்டை விரிட்டு போவான்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் லாரலோட கற்பனை. ஆனா பாருங்க, இப்போ லாரலை கொலை பண்ணவங்க லாரல் பாட்காஸ்ட்ல கில்லர் என்ன பண்ணுவான்னு சொல்லியிருக்கானோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி லாரலை கொலை பண்ணிட்டு நோட்லாம் வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. அப்படின்னா லாரலோட கதையை கேட்டு இல்லாத ராக் ஸ்டைல் கில்லரை எல்லாரும் இருக்க மாதிரி நினைக்கணும்னு அவங்க காப்பி கேட் பண்ணிருக்கணும். ஆனா யாரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்கன்றது இன்னமும் ஹீரோயினுக்கு தெரியல. இந்த யோசனையோடயே இவங்க வீட்டுக்கு வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கப்போ எப்பவும் தொல்லை கொடுத்துட்டு இருக்க எலி இப்ப ஹீரோ படிக்கிற நியூஸ் பேப்பர்ல லைட்டா ஓட்டையை போட்டு ஓட்டுறது. டேபிளுக்கு மேல இருந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்த ஓட்டைக்கு அடியில ஹீரோயின் ஒரு லோகோவை பாக்குறா. அதை பார்த்ததும் தான் பட்டுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. இதே லோகோவை யோகா டீச்சர் தான் கில்லர்னு ஹீரோயின் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றப்போ, அதெல்லாம் இல்லமா, அந்த டைம் அவ வேற எங்கேயோ இருந்தான்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் லாரலுக்கு வந்த லெட்டர் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னார்ல. அப்போ லாரலுக்கு வந்திருக்க ஒரு லெட்டர்ல இதே மாதிரி ஒரு லோகோ இருக்கிறத ஹீரோயின் பார்த்திருப்பா. அது ஒரு ஸ்டோரேஜ் கம்பெனியோட லோகோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஹீரோயின் கேள்விப்பட்டா 90ஸ்ல நடந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் லாரல் திருடி இருக்கான்னு. எப்படியும் அவ திருடினது என்ன வீட்லயே வச்சிருக்க போறா, வெச்சா மாட்டிப்போம்னு வெளியே தானே எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா. லாரலுக்கு வேற ஸ்டோரேஜ் யூனிட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அப்போ திருடின எவிடன்ஸ் லாரல் அங்க வச்சிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோயின் நைட்டோட நைட்டா அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு போய் அங்க லாரலுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்தை திருடுத்தனமா திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள குப்பையோட குப்பையா எவிடன்ஸ்னு எழுதியே வச்சிருக்க ஒரு பாக்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பாக்ஸுக்குள்ள தாங்க ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே லாரல் திருடின எவிடன்ஸ் மொத்தமும் இருக்கு. இதுல இருக்கிறது 3 கொலையிலுமே தனித்தனியா கிடைச்ச எவிடன்ஸ். ஒரு கொலையில சிகரெட் பட்ஸ் கிடைச்சிருக்கு, இன்னொரு கொலையில பிங்க் கலர் ஸ்கார்ஃப் ஒன்னு கிடைச்சிருக்கு.
அதே மாதிரி மூணாவது கொலையில ஒண்ணுன்னு 3 கொலை சம்பந்தப்பட்ட எவிடன்ஸும் கிடைக்குது. இதை இவங்க பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. எதுக்கு நமக்கு வம்பு, தேவையில்லாம வரவங்கிட்ட வம்பு பண்ணி அவன் நமக்கு வாய்க்கரிசியை போட்டுற போறான், சத்தமே இல்லாம எவிடன்ஸோட கிளம்பிட வேண்டியதான்னு யாரோ ஒரு ஆள் இங்க வரதுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் வேற வழியில வெளியே வந்துடுறாங்க. அடுத்து இவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டரோட கைக்கு போயிடுது. அவர் அதை தனித்தனியா அனலைஸ் பண்றதாகவும் சொல்லிடுறாரு. அப்படி அனலைஸ் பண்ணாலும் அப்ப நடந்த 3 கொலையில யாரு கொலைகாரனுங்க தானே தெரிய போகுது. இப்ப லாரல கொலை பண்ணது யாருன்னு தெரியணுமே, அதை எங்கடா போய் கண்டுபிடிக்கிறதுன்னு லாரல் ஆரம்பத்துல இருந்து பாட்காஸ்டுக்காக பேசின எல்லா ஆடியோ ஃபைலையும் இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த ஆடியோ எல்லாத்தையும் நைட்டு முழுக்க ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து தனித்தனியா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதாங்க இவங்களுக்கு நச்சுன்னு ஒரு மேட்டர் மாட்டுது. ஒரு ஆடியோல லாரல் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கப்போ லாரல் கிட்ட யாரோ எதையோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ லாரலை கொலை பண்றப்போ ரெக்கார்டான ஆடியோல தும்புற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இல்லீங்களா, சேம் சவுண்ட் கேக்குது. வந்தவங்க லாரல் கிட்ட பொருளை கொடுத்ததும் பதிலுக்கு லாரல் தேங்க்ஸ் கேட்டின்னு சொல்றாங்க. கேட்டின்ற பொண்ணு ஞாபகம் வராளா அவங்களுக்கு? ஏற்கனவே அவளோட காம்படிட்டர் கூட மோதி ஜெயிக்க முடியலன்னு அவளுக்கு ஒரு காண்டு. அவளுக்கு நடுவுல எப்படியோ தெரிஞ்சிருக்கு ராக்ஸ்டேல் கில்லர்ன்ற ஒரு கேரக்டர் உண்மையாகவே இல்ல, லாரல் அவங்களோட சுயநலத்துக்காக இந்த கேரக்டரை உருவாக்கிருக்காங்கன்ட்டு. எப்படியோ உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்ததும் அவங்க தான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களே. கடைசி பாட்காஸ்ட்ல கூட லாரல் சொன்னாங்க பாருங்க, நான் ராக்ஸ்டேல் கில்லரை பத்தின உண்மையான அடையாளத்தை இப்ப சொல்ல போறேன்ட்டு. நிச்சயமா அந்த கேரக்டர் நான் உருவாக்குனதுன்னு தான் அவங்க சொல்லியிருக்க போறாங்க. எதுக்கு அவங்க இதை சொல்லி எல்லாரும் நம்மன ஒரு கதையை வீணாக்கிட்டு அவங்க இதை சொல்றதுக்கு முன்னால அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த கதையை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா நம்ம பேரும் புகழும் வாங்கிடலாமேன்ற காரணத்துக்காகத்தான் கேட்டி லாரலை கொலை பண்ணிருக்கா. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், கண்டுபிடிச்சதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கேட்டி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா போனாலும் ஹீரோவுக்கு மட்டும் ஒரு உறுத்தல், நம்ம இந்த கேஸ்ல எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு பண்றமேடா அப்படின்ட்டு. இதை இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் இவங்க 2 பேர்கிட்டயுமே ஹீரோ சொல்லியும் அவங்க பெருசா கண்டுக்கல. சோ அடுத்த நாள் இந்த யோசனையோட ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கப்போ ஹீரோவோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டரும் கிறிஸ்டினும் வராங்க. ஹீரோ இதே யோசனையில இருக்கிறத பார்த்த இன்ஸ்பெக்டர், டேய் பார்ட் டைம் பஞ்சவர்ண கிளி, உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் கொலை பண்ணவங்கள புடிச்சு போட்டாச்சு, கேட்டி தாண்டா கிள்ளி. தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, நீ அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறேன்னு வையன், இனிஷியலா நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் கேட்டுக்கிட்ட விசாரிக்கும் போதும் நான் அந்த கொலையை பண்ணலன்னு அவ சொன்னான். அதுக்குன்னு அவ கொலைகாரி இல்லைன்னு ஆயிடுவாளா? இதையே ஏன்டா மண்டையில போட்டு உருட்டிட்டு இருக்க, வேற வேலை ஏதாவது இருந்தா பாருடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேச்சுவார்த்தையில இனிஷியல்ன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாரு இல்லீங்களா, அது தாங்க படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட கொண்டு வருது. இனிஷியல் 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 இந்த வார்த்தையவே ரிப்பீட் மோட்ல யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ சடார்னு பின்பக்கம் திரும்பி அங்க நின்னுட்டு இருந்த கிறிஸ்டினை பார்த்து, அடியே நீ தானே லாரலை கொலை பண்ண உண்மையான கிள்ளி அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னடா சொல்றேன்னு கேட்டா, அடா ஆமாங்க, லாரல் ஒரு ஆடியோல கேட்டின்ற பேரை சொல்லியிருந்தாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க கேட்டின்ற அந்த பொண்ணோட பேரை சொல்லல, கிறிஸ்டினோட இனிஷியலான கேடின்ற வார்த்தையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கேன்றது கிறிஸ்டின், டீன்றது டியூப்ளெக்ஸ்ன்ற அப்பாவோட பேரு. இது இல்லாம லாரல் கைப்பட கையெழுத்து போட்டு இவளுக்கு கொடுத்த ஒரு புக்கை கூட அன்னைக்கு நான் அவங்க வீட்டுல பார்த்தேன். அதுல லாரல் கிறிஸ்டினோட பேரை கேடின்ற இனிஷியல் போட்டு தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அப்ப இவதான் உண்மையான கொலைகாரின்னு ஹீரோ அடிச்சு சொல்லியும் கிறிஸ்டின் அதை ஒத்துக்க மாட்டா. நான் எதுக்காக அவங்கள கொலை பண்ணணும்? அவங்க எழுதின புக்குனால எங்க கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? அப்படி இருக்கப்போ அவங்கள நான் கொலை பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல இப்படின்னு கிறிஸ்டின் சொல்றா. ஏமா ஏமா உன் நடிப்புலாம் இது வரைக்கும் நடிச்ச வரைக்கும் போதுமா? இப்ப நீ சொன்னியே அவங்க எழுதின புக்குனால உங்க கம்பெனிக்கு நிறைய லாபம் வந்துச்சுன்னு, அதுவே நீ அவங்கள கொலை பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான். அவங்க ராக்ஸ்டேல் கில்லர் என்ற ஒரு ஃபேக்கான கேரக்டரை உருவாக்கி அது சம்பந்தமா புக் எழுதி நீங்க அதை பப்ளிஷ் பண்ணி தான் கோடியில லாபம் பாத்தீங்க. கிறிஸ்டினுக்கு கேன்சர் வந்ததும் இவங்க பண்ண தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு இவங்க உருவாக்கின ராக்ஸ்டேல் கில்லர் பொய்ன்றத மக்களுக்கு சொல்றதுக்காக லாஸ்ட் பாட்காஸ்ட்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்க அதை சொல்லிட்டா ஃபேக்கான புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு உங்க கம்பெனியோட பேர் போயிடும். அதுக்கு தானே நீ அவங்கள கொலை பண்ணன்னு ஹீரோ ஒரு செக்க வைக்கிறாரு. கொய்யா மக்கா, அதுதான் உண்மையும் கூட. மாட்டிக்கிட்டமேன்ற பயத்துல கிறிஸ்டின் பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டரோட பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து 3 பேருக்கு அல்ல கிளப்புறா. இந்த அல்லோடையே கொலை பண்றப்ப ரெக்கார்டான ஆடியோலையும் சரி, கிறிஸ்டின் எதையோ எடுத்துட்டு வந்து கொடுத்து அதுக்கு தேங்க்ஸ் கேட்டின்னு லாரல் சொன்ன ஆடியோலையும் சரி, 2 ஆடியோலையும் தும்பல் சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அதுக்கான விளக்கத்தை ஹீரோ கொடுக்குறாரு. அது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. ஆரம்பத்திலேயே இவ வீட்டுக்கு டின்னருக்கு வரப்போ இவகிட்ட வாத்து பொம்மை போட்ட ஒரு கீச்சைன் இருக்கிறத ஹீரோ பார்த்தாரு இல்ல, 2 ஆடியோல கேட்கிற சவுண்டுமே அதுல இருந்து வந்ததுதான். இப்ப இவதான் உண்மையான கொலைகாரின்னு எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவ கையில துப்பாக்கி வேற இருக்கே, அதை புடிங்கி எப்படா இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு 3 பேரும் திணறி நிக்கிறப்பதான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டுல சுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு எலியை பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த எலி வந்து ஹீரோயிசம் பண்ணுது. அது கிறிஸ்டினோட காலை கடிக்க கிறிஸ்டின் அதுல பதறப்போ பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டினோட கையில இருந்த கண்ணை புடிங்கிடுறாரு. அதோட கிறிஸ்டினை
அரெஸ்ட் பண்ணியும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 90ஸ்ல தனித்தனியா 3 கொலை நடந்துச்சு. அப்ப திருடப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் இப்ப இன்ஸ்பெக்டரோட கைக்கு வந்துருச்சு. அந்த 3 எவிடன்ஸையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கொலையிலையும் எவன் கொலைகாரனோ அவனுங்களை தூக்குறாங்க. அதுல ஏற்கனவே ஒருத்தவன் ஜெயில தான் இருக்கான். இன்னொருத்தவன் 5 வருஷத்துக்கு முன்னாலே செத்துட்டான். 3வது கொலை பண்ண கொலைகாரன் இன்னும் உயிரோட சுதந்திரமா வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். அவனையும் அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் நியாயம் கிடைக்காத 3 பொண்ணுங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இப்ப நியாயம் வாங்கி கொடுத்துறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாரு? நம்ம ஆளுங்களான ஹீரோயின் தானே. இவங்க ஒரு கேஸ மாசா சால்வ் பண்ண குஷியோட கடைசியா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எலியவே பெட்டா வளர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க அது கூட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்க